வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு நம்மளோட சமையல் அறையில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா முட்டைக்கோஸ் சட்னி. முட்டைக்கோஸை வச்சு சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டை வச்சு டக்குன்னு சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொரியல் பண்ணுற நேரம் கூட ஆகாது, சீக்கிரமாக எளிமையாக முடிச்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: உளுத்தம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி இலைகள் சிறிதளவு, 3 காய்ந்த மிளகாய், கடலைப்பருப்பு அதாவது நிலக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், புளி 1 எலுமிச்சைம்பழ அளவில் பாதி, இஞ்சி சுண்டு விரல் அளவு, அரை முட்டைக்கோஸ். சட்னி வணக்கறதுக்காக நம்ம அடுப்புல பாத்திரம் வச்சாச்சு. சின்ன கரண்டியில 1 குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்திருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து இதுல சேர்த்திக்கலாம். இதை அப்படியே இந்த எண்ணெயிலேயே வறுத்து விட்டுக்கலாம். லைட்டா ப்ரௌனிஷ் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கலாம். அப்புறம் உளுந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆயிருச்சு, மணம் வருது. இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலை பருப்பை இதோட சேர்த்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, அதாவது நிலக்கடலை. அதையும் நல்லா வறுத்துக்கலாம். 3 காய்ந்த மிளகாய் இதோட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழ அளவுல பாதி சொன்ன அந்த புளியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி சிறிய துண்டு, அதாவது சுண்டு விரல் சைஸ் அளவு, அதை இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வறுத்து வச்ச பொருளையெல்லாம் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அரை முட்டைக்கோஸை இதுல சேர்த்திடலாம். மீண்டும் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி இதை நல்லா வணக்கி விட்டுலாம். முட்டைக்கோஸோட கெட்டியான பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த லேசான பகுதிகளை மட்டும் இதுல சேர்த்துக்கலாம். அப்பதான் சீக்கிரமா வணங்கும். ஒரு 2 நிமிஷம் நம்ம வணக்கி விட்டா போதும், ரொம்ப நேரம் வணக்க தேவையில்லை. இப்ப பாருங்க, நான் கை விடாம 2 நிமிஷம் அப்படியே வணக்கி விட்டுட்டேன். கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ இதே மிக்ஸி ஜாருக்கு மாத்தி ஆறுனதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ சட்னியை அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைகளை இதோட சேர்த்தி 1 பாதியமா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதை தோசையோட சர்வ் பண்ணி சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ அரைச்ச சட்னியை நம்ம ஒரு பவுலுக்கு மாத்தியாச்சு. இந்த சட்னி தோசைக்கு நான் சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலான்னு எடுத்து வச்சிருக்கிறேன். இது தோசைக்கு மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இட்லி சாப்பாடு எல்லாத்துக்குமே கரெக்ட் காம்பினேஷனா இருக்கும். சட்னி உண்மையுமே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. கேபேஜ் சட்னின்னு யாருமே இதை கண்டுபிடிக்கவே முடியாது.
அந்தளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய். திருப்பி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.